1.5 கிளாஸ் துவரம்பருப்பு எடுத்து நல்லா கழுவி வாஷ் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் குக்கரில் போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஸ்டவ் பற்ற வச்சாச்சு. தேவையான அளவு தண்ணி ஊற்றி பருப்பை வச்சுட்டு கொஞ்சமாக பெருங்காயம், ஒரு 5 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாய், ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 3 தக்காளி பழம் எல்லாம் சேர்த்து கொதி வர வரைக்கும் சும்மா மூடி போட்டு வச்சிடணும். நல்லா கொதி வந்து அந்த நுரையெல்லாம் எடுத்ததுக்கப்புறமா மூடி போட்டு விசில் போட்டு வச்சிடணும். நுரையெல்லாம் எடுத்துகிட்டு வச்சாக்கா பொங்கி வழியாமல் இருக்கும். அதுக்காக தான் எடுத்துகிட்டு இதுக்கப்புறமா விசில் போட்டு ஒரு 1/4 மணி நேரம் கழித்து திறந்தா பருப்பு நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ கரண்டியெல்லாம் நல்லா மசிச்சு விட்டு வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் சாம்பார் பொடி, தேவையான அளவு உப்பு எல்லாம் கலந்து நல்லா கொதிக்க விடணும். பச்சை வாசனை போகிற அளவுக்கு. ஒரு பக்கம் தாளிப்பு கரண்டியை வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக கடுகு, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு போட்டு அது பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக சோம்பு போட்டு ஒரு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கி விட்டு அதில் சாம்பார் கொஞ்சம் கலந்து விட்டு தாளித்து கொட்டிடணும். தாளித்து கொட்டிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி ஒரு கொதி வந்தோடனே மூடி போட்டு வச்சுட்டா பருப்பு கூட்டு தயாராகிடுச்சு. நல்லா வாசமாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் தக்காளி சாதம் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு 6 தக்காளி பழம் எடுத்து வச்சுருக்கிறேன். அதில் இந்த கொஞ்சமாக வச்சுட்டு மீதி தக்காளி எல்லாத்தையும் அரைச்சி வச்சுக்குவேன். ஒரு 4 பெரிய வெங்காயம், கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி, 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். பட்டை சாமான்லாம் தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போது ஸ்டவ் பற்ற வச்சு குக்கரை வச்சாச்சு. ஒரு 6-7 ஸ்பூன் எண்ணெய் நல்லா கொஞ்சம் தாராளமாக ஊற்றி அதில் ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய், கொஞ்சம் பட்டை, ஒரு 2 பிரியாணி இலை போட்டு பொரிய விட்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கதை போட்டு நல்லா செவர வறுக்கணும். நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கி விட்டுட்டு அது கூட ஒரு தக்காளி மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கிறத போட்டு வதக்கி விட்டுட்டு மீதியெல்லாம் அரைச்சி வச்சுருக்கிறேன். அது அரைக்காமல் அப்படியே போட்டால் தக்காளியெல்லாம் சாப்பாடு எல்லாத்தையும் சேர்த்து ஒதுக்கி வச்சுருவாங்க. இதை மாதிரி அரைச்சி வச்சுட்டாக்கா எல்லாம் நல்லா சாப்பாட்டோட ஒன்றா கலந்து இருக்கும். அதனால தான் இது எல்லாத்தையும் அரைச்சி நல்லா வதக்கி விட்டுறது. இதோட ஒரு பெரிய வெங்காயமும் கொஞ்சம் புதினாவும் கொஞ்சம் கொரன்னு அரைச்சி வச்சுருக்கிறேன். அதையும் கலந்து நல்லா வதக்கி விட்டுக்கணும். நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் பச்சை வாசனை போனதுக்கப்புறமா அதோட கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கணும். எல்லாம் பச்சை வாசனை போனதுக்கப்புறமா ஒரு 1.5 கிளாஸ் அரிசி எடுத்து ஊற வச்சு நல்லா தண்ணி வடித்து எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த அரிசியும் கலந்து கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா 1.5 கிளாஸ் அரிசிக்கு 3 கிளாஸ் தண்ணி அளவு கலந்து நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா மூடி போட்டு விசில் போட்டு மூடி வச்சிடணும். நல்லா அரிசி தண்ணியெல்லாம் வடித்து வச்சுருக்கிறேன். அதை போட்டு நல்லா வதக்கி விடணும். அதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி, 1.5 கிளாஸ் அரிசி, 3 கிளாஸ் தண்ணி கலந்து கொத்தமல்லி தழை, புதினா போட்டு சும்மா மூடி போட்டு வைங்க. கொஞ்சம் நேரம் நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா
நல்லா மூடியை போட்டுட்டு விசில் போட்டு விட்டுடணும். அவ்வளோதான், தக்காளி சாதம் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், தக்காளி சாதம் ரெடி ஆகிடுச்சு. அதில் கொஞ்சம் புதினா தலையும் கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டு கொஞ்சமாக நெய் ஊற்றி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா திறந்தால் நல்லா சுவையான தக்காளி சாதம் ரெடி ஆகிடுச்சு. இதோட இந்த பருப்பு தக்காளி சாதத்தோடு இந்த பருப்பு கூட்டு சேர்த்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த தயிர் வெங்காய பச்சடிலாம் தேவையே இல்லை, இதுவே அவ்வளோ நல்லாயிருக்கும். பாருங்கள், உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த தக்காளி சாதத்துக்கும் பருப்பு சாம்பாருக்கும் அவ்வளோ நல்லாயிருக்கும். இது பிரியாணிக்கு கூட இதை மாதிரி பருப்பு கூட்டு கத்திரிக்காய் கூட்டுலாம் செய்யாமல் இது மாதிரி பருப்பு கூட்டு செஞ்சால் அவ்வளோ நல்லாயிருக்கும். சாப்பிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.